மேலும் கொள்கை தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் அவர்களை போற்றி வணங்கி அவர்களோட கொள்கையும் அவர்களோட வழிபாடும் அவர்களோட வழியிலும் எப்பொழுதும் நடப்போம் என்றும், அதே போல 2026 தேர்தலில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த எனது தொகுதி மக்களுக்கு அவர்கள் பாதத்தில் விழுந்து இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இந்த சட்டசபைக்கு அனுப்பியதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னோடு துணை நின்று இந்த வெற்றிக்கு வழிவகுத்த எனது தாய் மற்றும் மனைவி குடும்பத்தார்கள் மற்றும் எதையும் பார்த்து கொள்வோம் என்ற மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும், மகளிர் அணி, சார்பு அணி மற்றும் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தேர்தலில் ஒரு போர் என்றே சொல்லலாம். அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போர் என்று சொல்லலாம். அந்த போரில் தர்மம், அதாவது அதர்மம் என்றால் பணம், காசு, அதிகாரம், ஆணவம் அனைத்தையும் தாண்டி அன்பு, மக்கள் நலன் என்று தர்மத்தினை வென்றெடுத்த எங்கள் தர்மத்தின் தலைவர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர், எனது உயிரிலும் மேலான தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர், இந்த ஜென்மம் மட்டுமல்ல, அடுத்த எந்த ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் அண்ணனோடு தான் எங்களோட பயணம். அதே போல 30 ஆண்டுகளாக ரசிகர் மன்றம், நற்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகம் என்று 30 ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி, ஒரு தந்தை போல வழிநடத்தி இந்த அளவுக்கு ஒரு சாமானியனர் இங்கே கொண்டு வந்து சேர்ந்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் உசிலம்பட்டி பகுதி மக்களின் கோரிக்கையான 58 கால்வாய் பாசனத்திற்கு நிரந்தர அரசாணை வேண்டும். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புதிய கட்டட வசதி வேண்டும். தேவையான மருத்துவ வசதி வேண்டும். உசிலம்பட்டி புதிய நகராட்சி கட்டிடம் வேண்டும். முதல்நிலை நகராட்சியாக கொண்டு வர வேண்டும். உசிலம்பட்டி கண்மாய்க்கரை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். உசிலம்பட்டி பகுதியில் மல்லிகைப்பூ நிறைய விவசாயம் செய்கிறார்கள். அதனால் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும். உசிலம்பட்டி பகுதி சிப்காட் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும். உசிலம்பட்டி பகுதியில் பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு தொழிற்சாலைகளும் கைத்தறி உற்பத்தி மற்றும் பயிற்சி மையங்களும் ஏற்படுத்தி தர வேண்டும். உசிலம்பட்டி மகளிர் மற்றும் அரசு பள்ளியே இல்லை. அரசு பள்ளி மற்றும் அரசு கலைக்கல்லூரி மகளிருக்கான எந்த இதுவுமே இல்லை. அதனால் அதை கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும். சேடப்பட்டி பகுதியில் உள்ள டேம் அணைப்பணியை விரைவாக முடித்து தர வேண்டும். வாடிப்பட்டி பகுதியில் உள்ள மலவற்றாயன் அணையை சீரமைத்து தர வேண்டும். மதுரை தேனி இடையே செல்லும் புறவழிச்சாலையை அமைத்து தர வேண்டும். சாப்டூர் சந்தையூர் சாலையை அமைத்து தர வேண்டும். மல்லப்புரம் மயிலாடும்பாறை வரை உள்ள சாலையை அமைத்து தர வேண்டும். வீடற்ற கிராமிய கலைஞர்கள் வீடு மற்றும் உதவித்தொகை 40 வயதிற்கு மேற்பட்ட கிராமிய கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையை வழங்க வேண்டும். உசிலம்பட்டி பகுதியில் ஒருங்கிணைந்த வணிக வளாகம் அமைத்து தர வேண்டும். ஒருங்கிணைந்த தானிய பதப்படுத்தும் நிலையம் வேண்டும். நீதிமன்ற ஒருங்கிணைந்த வளாகம் வேண்டும். நீதிபதிகள் குடியிருப்பு வளாகங்கள் வேண்டும். உசிலம்பட்டி காவல்துறைக்கு நகர் காவல் நிலையத்திற்கு கட்டிடம் அமைத்து தர வேண்டும். ஆங்கிலேயர் காலத்து சில்வர் பட்டன் என்ற நடைமுறையை அதை மாற்றி தர வேண்டும். காவலர்கள் சார்பாக கோரிக்கை. உசிலம்பட்டி பகுதிக்கு உட்பட்ட காவலர்கள் குறைவாக இருப்பதால் காவலர்கள் வேண்டும் என்றும் கோரிக்கையை கொடுத்துள்ளார்கள். அதுவும் வேண்டும். எங்கள் பகுதியில் தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், அண்ணன் சீர்திட்டம் போன்றவற்றை தாய்மாமன் தினம் கொண்டாடும் எங்கள் பகுதியில், தாய்மாமனை முன்னிறுத்தி வரும் எங்கள் பகுதியில் அண்ணன் தொடங்க வேண்டும் என்று எங்கள் பகுதி மக்கள் சார்பாக கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். அதே போல
வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. அந்த வேலை வாய்ப்புக்கான பதிவு சிறப்பு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் ரெனியூவல் பண்ணுறதுக்கு. அதே போல் ஒரு வேதனையான விஷயம், அதை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும். 30 ஆண்டு காலமாக தண்ணீரே இல்லாமல் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். இரு பெரும் ஆளும் அரசுகள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் அவர்கள் தண்ணீரை தராமல் அவர்கள் செய்த சாதனை ஒன்று. எங்கள் மக்களின் வேதனை மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை. ஏனென்றால் 58 கால்வாயிலிருந்து தண்ணீர் தரவில்லை என்றதை இங்கே கூறிக்கொள்கிறோம். உட்காருங்க. அதே போல உட்காருங்க. அதே போல உட்காருங்க. அதே போல 58 கால்வாயில் இங்கு வல்லரசு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் பெயரையும் சூட்ட வேண்டும். முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் சரி, தண்ணீரை ஒரு அடிப்படை தேவை, தண்ணீரை கொடுக்கவில்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு கிடையாது. எங்கள் மக்களின் வேதனை, எங்கள் மக்களின் வேதனையை நான் கொடுத்து கொண்டே ஆக வேண்டும். உட்காருங்க. அதே மாதிரி அந்த 58 கால்வாயை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தொட்டி பாலத்தை நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னாலும் அதற்கு தண்ணீரை நீங்க கொண்டு வரவில்லை என்பதுதான் மக்களுடைய வேதனை. பேசி முடிச்சோம். எங்கள் மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. அதே போல பதில் அதே சொல்லிட்டான். அதே போல 58 கால்வாயை பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நான் வாய்ப்பு தரேன்னு சொல்றேன். 58 கால்வாயை நிறைவேற்றி விட்டோம். 58 கால்வாய் ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டிப்பாலம் அமைத்தோம் என்று கூறிக்கொண்டால் மட்டும் போதாது, அதில் தண்ணீர் வர வேண்டும். இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், வைகை அணையில் போன வருடம் 4 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. ஆனால் 4 முறையும் ஒரு உபரி நீரை கூட எங்க பகுதி மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய வேதனை. தண்ணியே இல்லை. இந்த வேதனை எங்க சொல்றது? நாங்க அந்த மாமன்றத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 200 அடி 300 அடியில் தண்ணி இல்லைனாலும் எங்க பகுதியில் 1100 அடி போட்டாலும் தண்ணியே இல்லை, நிலத்தடி நீரே இல்லை. நிலத்தடி நீர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க PN வல்லரசு அவர்கள். அதை நிறைவேற்றி தரவே இல்லை. இந்த தண்ணி இல்லாம இங்க மக்கள் ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20000 குடும்பங்கள் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றது எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. எங்க மக்கள் ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு விஷயத்தை கூட செஞ்சதில்லை. இன்னொரு விஷயம், நல்ல வேலை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப், அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. ஏன்னா நான் இதை சொல்லிதான் ஆகணும். இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நானும் ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் நான் சொல்றேன், எங்கள் மக்கள் உறுப்பினர் ஏவா வேலு அவர் உட்காருங்க. ஒருத்தர் மட்டும் உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இருங்க. நீங்க முதல்ல இருங்க. சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. உங்களை மட்டும் நான் பேச அனுமதி. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம்? யார் கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ? உட்கார சொல்லுங்க. முதல்ல உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான். அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. மழை பெய்யலனாக்கா இப்ப தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும், இன்னொரு இடத்துல 800 அடி போடணும், இன்னொரு 1000 அடி போடணும்.
இது வந்து நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது, அது ஏற்க தான். ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில், திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும். நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல, விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால என்னன்னா, அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுங்களை பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க, பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவருக்கு தான் தெரியும் அதெல்லாம். மாண்பு உறுப்பினர் செந்தில், மாண்பு செந்தில்குமார், மாண்பு செந்தில்குமார், மாண்பு மணிமாறன், மாண்புமிகு பேரவைத் தலைவர்